முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, தொழில் மற்றும் அரசியல் ஆலோசகர் திருமிகு ஞானசேகர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய சூழலில் தமிழ்நாடு அரசியல் எவ்வாறு இருக்கிறது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அனைவருக்கும் தெரியும் ஐயா, இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதை சுற்றி வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு ஆட்சிகள் நடக்கின்றன. இது எனக்கு ஜனநாயகம் எப்படி இருக்கிறது, வெற்றி அடைந்திருக்கிறது என்பதற்கு கேரளாவிலே காங்கிரஸ் ஆட்சி, அருகிலே உள்ள கர்நாடகாவில் தனியாக காங்கிரஸினுடைய ஆட்சி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி. இப்படி உண்மையான ஜனநாயகம் இந்தியாவில் தான் இருக்கிறது. அதிகபட்ச நாடுகளில் ஜனநாயகம் இருக்கும். அது ட்ரம்ப் ஆண்டு கொண்டு இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி, சைனா ஜனாதிபதி இருக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, இப்போது போர் நடத்தி கொண்டு இருக்கிற ஈரானில் தேர்தல் வைத்துத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். 30 வருடம் ஒரே ஜனாதிபதி இருப்பார், ஏறக்குறைய மன்னர் ஆட்சி போல். அப்படி இருக்கின்ற இடத்திலே 135 கோடி பேர் வாழ்கின்ற இடத்திலே உண்மையான ஜனநாயகம் இருக்கக்கூடிய அருமையான நாடு இந்தியா. அதில் சிறப்பான, அதிகம் பேர் படித்த, அதிக ஐஏஎஸ்களை கொண்ட, அதிக ஏற்றுமதி செய்கிற, உலகம் முழுவதும் பணிபாற்றக்கூடிய தமிழர்களை தந்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அரசியலில் இவர்கள், நம்முடைய தமிழர்கள் முதிர்ச்சி பெறவில்லையோ என்று நான் சிறு வயது முதலே நான் நினைக்கிறேன். எனக்கு 73 வயது, 71, 74 அப்போதே நான் டிகிரி படிப்பதற்கு சென்ட் சேவியர்ஸ் போய்விட்டேன். அப்போ 71, 74, 18, 19, 20 வயசில் அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எலெக்ஷனில் ஓட்டு போடுவது, எங்கள் அப்பா ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தார், அவரோட போய் ஓட்டு கேட்பது, அதில் தொடங்கி கொஞ்சம் காலத்தில் எம்ஜிஆர் படங்களை பார்த்து அவர் மீது ஒரு பாசம் வந்தது. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திரு வைகோ அவர்கள் எனக்கு ஒரு 3-4 வருடம் சீனியர். அங்கே எங்களுடைய கல்லூரிக்கு வந்து நான் இங்கே தான் படித்தேன், இந்த ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இப்போ எங்களுடைய கட்சிக்காரர் திரு டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். மாணவர்களுக்கு ஏராளமான சலுகைகளை தருகிறார். நான் மாணவர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறேன். தஞ்சாவூரை சேர்ந்த கணேசன் மாநில அமைப்பாளராக இருக்கிறார். நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்தால் நிறைய உதவிகளை, ஸ்காலர்ஷிப் பெறுவதில் இருந்து உங்களுக்கு தேவையான மற்ற உதவிகளை எல்லாம் நாங்கள் செய்வோம். மாணவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன என்பதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லி எதிர்காலத்தில் நல்ல அரசியல்வாதிகளாக உங்களை உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்லி நிறைய மாணவர்கள் உறுப்பினரானார்கள். அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே திரு அழகு திருநாவுக்கரசு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவரோடு சேர்ந்து எம்எல்ஏவாக இருந்து, மந்திரியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இப்போ இறைவனடி சேர்ந்துட்டாங்க. இப்போது இருக்கின்ற திரு எஸ் திருநாவுக்கரசு அங்கே ஒரு வருடம் பியூசி படித்ததால் அவரும் அழகு திருநாவுக்கரசும் இதர ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ஒவ்வொரு ஹாஸ்டலாக வந்தார்கள். எங்களை எம்ஜிஆர் நல்லவர், அவர் ஊழலை எதிர்த்து ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சி செய்கிற விஷயங்கள் சரியில்லை என்று சொல்லி விலகி ஒரு தமிழ்நாட்டில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வரப்போகிறார். உங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் நிறைய வசதிகள், வாய்ப்புகள் வரப்போகிறது, எனவே உறுப்பினர் ஆகுங்கள் என்று கட்டாயப்படுத்தி அன்பினால் எங்கள் ஒரு 12 பேர் நாங்கள் சேர்ந்தோம். எனக்கு அந்த எம்ஜிஆர் நெடுஞ்செழியன் ஐயா கையெழுத்து போட்ட கார்டு கொடுத்தாரு. இதர கட்சிக்காரங்களும் வந்தாங்க, இதை நம்ம பேச வேண்டாம். அப்போது இருந்தே நான் அரசியல், எம்ஜிஆர் வந்தாருன்னா அந்த மாநாட்டில் காலைல 10 மணிக்கு வரேன்னாரு, இரவு 1:30 மணிக்கு தான் வந்தார். அவங்க பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் நான் அவரோடு அப்பயே மேடையில் நான் நிற்கிறேன் அவரோடு. அப்போ லீவ் விடுறாங்க. உசிலம்பட்டி ஒரு 3 மாதம் ஒரு காரணத்தினால் லீவ் விட்டாங்க. கரெக்டாக பை எலெக்ஷன் வருது. எங்கள் அம்மாவுடைய கிளாஸ்மேட்டு தான் திரு மாயத்தேவர். அப்போ அங்கே உறுப்பினரான காரணத்தினாலையும் அதுக்கு எதிர்த்தாப்பில் எதிரே இருந்த திமுக சரியில்லை, ஊழல் என்று இவர் மனு கொடுத்து சக்கையா கமிஷனுக்கு அவர் போய் ஏற்பாடு செஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஏடிஎம்கே காரங்க போய், எம்எல்ஏ ஐயா நீங்கள் நிறையா தப்பு பண்ணுறீங்க, ஊழல் பெருவெளியாக இருக்கீங்க, ரிசைன் பண்ணுங்க என்று போய் அவரிடம் சொல்லக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் அதுக்கு கோபமாக பேசுவது, இந்த காலகட்டம் தான் அது. அப்போ அந்த திண்டுக்கல்ல அவர் ஜெயிச்சிடுறாரு. உடனே நம்மளும் ஏடிஎம்கேல இருந்தால் நம்மளும் எதிர்காலத்தில் இப்படி வர முடியும் என்று அந்த மதுரைக்கு வருவார் எம்பி அவர்கள். அங்கே உசிலம்பட்டியில் அன்பு கேசி மாயன் அவர் என்னை கூப்பிட்டு சொல்லுவார், உங்கள் ஆள் இன்னைக்கு வர்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் அவர் தான் பிஏ சூட்கேஸ் தூக்கி கொண்டு அவருக்கு ஆதரவாளராக மதுரை காலேஜ் ஹவுஸில் தங்குவார். நான் ஒரு முறை அவரோடையே தங்கி விவாதித்திருக்கிறேன் சின்ன வயதில். அப்போ என்னுடைய நண்பராகியே போனார் மாயத்தவர் ஐயா அவர்கள். அவர் ரொம்ப அறிஞர். உசிலம்பட்டியில் 4 மணி நேரம் 3 மணி நேரம் சந்தையில் மீட்டிங் போட்டு பேசுவார். அந்த 3 மணி நேரமும் நான் இருந்து கேட்பேன். அப்படி வெவ்வேறு கட்சிகளில்
இருந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு அரசியல் என்றால் ஊழல். அரசியலுக்கு சாதாரண கிராமத்தில் ஊராட்சி தலைவர், கிராம கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட தலைமை அந்த பஞ்சாயத்து தலைவர், மந்திரி ரேங்கில் அவர்களில் தொடங்கி எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, அமைச்சர் ஆகிறாங்க. அவருடைய உறவினர்கள், அவருடைய பிஏக்கள், இப்படி இத்தனை பேரோடு எனக்கு பழகக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். காசு சம்பாதிப்பதற்கு தான் அரசியல் என்று நானே புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஆனால் இப்போது விஜய் ஐயா அவர்கள் வந்தது போல எம்ஜிஆர் வந்துவார். பெரிய பெரிய 400 பக்கம் 500 பக்கத்துக்கு மனுவை கொண்டு போய் டெல்லியில் கொடுத்தார். அப்போது இருந்த கவர்னர்கிட்ட அவருக்கு இன்னைக்கு இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்கிறார்கள் அல்லவா, திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு. அதுபோல் எம்ஜிஆருக்கு கம்யூனிஸ்டினுடைய கல்யாண சுந்தரத்தில் தொடங்கி அவர் திமுகவிலிருந்து விலகி வந்த மதியழகன் நிலையை தொடங்கி பல கட்சியினரும் கூட ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவராக தெரியுது. எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது. ட்ரெயினில் கூட அவர் வர்ற ட்ரெயினை மறித்து நிப்பாட்டிடுறாங்க. காலையில் வர வேண்டிய மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இவர் வந்த காரணத்தால் மாலை 7 மணிக்கு மதுரை வந்து சேருது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஆயிரக்கணக்கான பேர் நின்று வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர் சிறந்தவர் தான் அப்படின்னு என்னை மாதிரி எல்லா பேரும் முடிவு எடுக்கிறோம். கரெக்டாக மத்திய அரசு அப்போது ஆளுங்கட்சியாக இருந்து அவர் எதிர்த்து வந்த காரணத்தால் அவர் கொடுத்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று அவர்கள் மீது அந்த புகார்களை தினந்தோறும் தினத்தந்தியில் 2 பக்கம் அந்த விசாரணை வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஏழை எளிய மக்கள்லேருந்து பேப்பர் படிக்கிறவங்க அனைவருக்குமே இப்படி ஊழல் பண்ணிட்டாங்க, இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுல ஊழல், அதில் ஊழல், இதில் ஊழல், அதை சொத்து வாங்கிட்டாங்க, அதெல்லாம் பறிமுதல் ஆகுது அப்படின்னு சக்கரியா கமிஷன் மூலமாக தான் தமிழக மக்களுக்கு ஓஹோ ஆளுங்கட்சியாக ஒருத்தர் இருந்தால் இப்படி செய்ய முடியும். எம்ஜிஆரோடு இருந்தவர்களும் ஊழல் செய்தார்கள். அப்போதைய எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்களை நான் பார்த்திருக்கிறேன், எம்எல்ஏக்களை பார்த்திருக்கிறேன், அமைச்சரோடு பயணம் பண்ணியிருக்கிறேன். அதில் நல்லவர்களும் இருந்தார்கள். என்னை நான் இந்த அமர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறேன் என்றால் நான் இறைவனை போல் மதிக்கின்ற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் ராமசாமி அவர்கள். அவருடைய அண்ணன் திமுகவிலே மாவட்ட செயலாக இருந்ததால் அவர் இறந்த பிறகு இவருக்கு எம்ஜிஆரிடம் வந்து விட்டார். எம்ஜிஆருடைய பரம ரசிகர். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஜெயித்து விட்டார். ஆனால் அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது தான் நான் ராமேஸ்வரத்தில் ஒரு அச்சகம் வேண்டும் என்று ஒரு லோனெல்லாம் வாங்கி மிஷின்லாம் வாங்கிய பிறகு எங்களுக்கு உசிலம்பட்டியை சேர்ந்த ஆண்டிட்டவர் எம்எல்ஏ, அவர் எங்கள் அம்மாவுடைய கிளாஸ்மேட், அவர் போய் கேட்டவுடன் சரிப்பா நான் வர்றேன்ட்டார். அவர் லோக்கல் எம்எல்ஏ கூப்பிடு, நமக்கு வேண்டியவர் தான் என்று சொன்னார். நானும் போய் அவரையும் அழைத்து வந்தேன். இப்படி கஸ்டம்ஸ் கலெக்டர் கமலஹாசனுடைய அப்பாவிலிருந்து சீனிவாசன் வரைக்கும் அனைத்து கட்சியினரையும் கஸ்டம்ஸ் கலெக்டர், லோக்கலில் உள்ள அதிகாரிகள் எல்லாரும் கூப்பிட்டு திறப்பு விழா பண்ணேன். அப்போ தான் எனக்கு அரசியலில் இனிமேல் நம்ம தொழில் பண்ணுறது மட்டும் இல்லை, அரசியலில் ஈடுபடணுன்ற ஆர்வமெல்லாம் அப்போது வந்தது. கரெக்டாக 15 நாளில் திரு ராமசாமி அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு அமைச்சராக்கி விட்டார். அது இறைவன் செயல். அவர் ஆன உடனேயே ஒரு 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அந்த ஐடிஐகளையும் போய் பார்த்தார். அவர் இலங்கை அகதிகளுக்கான அமைச்சர், அகதிகள் மறுவாழ்வுக்கு எல்லா அகதிகள் முகாமுக்கும் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். என்னை கூப்பிட்டார், நீ அன்னைக்கு முன்னாள் மாணவர் சங்க தலைவர்னு சொன்ன ஐடிஐக்கு நான் தான் என் மந்திரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில் வளர்ச்சி கருத்தரங்கம் போடு, 25,000 ரூபா மத்திய அரசு நான் வாங்கியிருக்கேன், அதை அவர் சொல்கிறார் புதிதாக 25,000 ரூபா கடன் தர்றாங்க, நம்ம ஐடிஐ பையங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்போம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த அமைச்சரை நான் கூப்பிட்டு வந்துடுறேன். பம்பரமாக ஒரு வாரத்துக்கு ஒரு ஊரில் முகாமுங்க. அப்படித்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். நிறைய பேருக்கு லோன் வாங்கி கொடுத்தேன். அவர்கள் ஐயா வாங்கி கொடுத்தீங்க நண்பரே அப்படின்னு சொல்லி பாராட்டும் போது அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு வரை மனதில் இருக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 25,000 ரூபா பண்ட பாத்திரங்கள், சேரு இதெல்லாம் வாடகைக்கு விடக்கூடிய ஒரு நிறுவனத்தை எங்கள் அம்மாவோடு ஆசிரியையாக பணிபுரிந்தவருடைய மகளுக்கு, அவங்கள பேர் அன்னாள், அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் அது நடக்குது. அவங்க தவறி போயிட்டாங்க, அவங்க கணவரும் தவறிட்டார். ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பொருட்கள் இருக்குது. வாங்கினது 25,000 ரூபா. அதில் வந்த வருமானத்தில் பெருக்கி ஒரு 10 பேருக்கு வேலை, ஒரு லாரி லோடில் ஏற்றிட்டு போய் கட்சி மாநாடுக்கு நடத்தணுமா, ஏதாவது பெரிய இடத்துல கல்யாணத்துக்கு பாத்திரங்கள் கொண்டு போகணுமா, இப்படி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கு கட் அவுட்லேருந்து லைட்டு வரைக்கும் எல்லாம் போடக்கூடிய நிறுவனமாக இருக்குது. அப்போ ஆரம்பித்தவர்கள் யாரும் சோடை போடவில்லை. அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. திடீரென்று அவரை நீ நல்லா ஒர்க் பண்ணுறப்பா, 10 பேர் எதிர்பார்க்குற அந்த கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் அவர் கொடுக்குறாங்க. டேக்ஸ் அதிகாரிகள் சிடிஓலேருந்து டிசி ஏசி எல்லாம் வா, போன மாதத்தோட இந்த மாதம் கூடுதல் வாங்கு, 100 பேர் சேல் டேக்ஸ் கட்டணும்னா 5 பேர் 10 பேர் தான் எடுக்கிறான் சிஎஸ்சி நம்பரு, மீதியெல்லாம் உங்களை கவனிச்சிட்டு நம்பர் இல்லாமல் விற்றுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிற கடை கூட கட்டுறதில்ல, அவனை பிடி ஃபைன் போடு.
எல்லா இடத்துலையும் வண்டியை லாரியை நிப்பாட்டு என்று எம்ஜிஆருக்கு அங்கேருந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஐயா இந்த மாதம் இப்போ ஒரு 4 லட்சம் மதுரை மாவட்டத்தில் கூட்டிடுச்சு. இப்படி வருவாயை பெருக்கி அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்ல பேர் எடுத்து விட்டார். ஆனால் அந்த அமைச்சராக இருக்கும்போது எங்களுடைய விழாக்களுக்கு வருகிறார். சம்மந்தப்பட்ட ஒரு 10 லெட்டரில் கையெழுத்து போடுவார். ஐயா உங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ வந்திருக்கு, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. இப்படி லோன் வாங்கி கொடுத்து அது மூலமாக தான் அரசியல் மீது ஒரு பாசம் வந்தது. கரெக்டாக எம்ஜிஆர் இருக்கும்போது இப்படி நான் அவரோடு பழகிய காரணத்தால் அவரை எதுவும் குறை சொல்லுவதாக நினைக்காதீங்க. நிறைய அமைச்சர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி. இப்போ வேறு ஊரில் ஒரு இடத்துல விழா நடத்துகிறோம், அந்த லோக்கல் அமைச்சரை கூப்பிடுவோம், பேர் கொடுத்துட்டு வரமாட்டாங்க. போய் 4 பேர் எங்கள் ஐடிஐ மாணவர்கள் கேட்டால் உதவி செய்ய மாட்டாங்க, பிஏ காசு கேட்பார். அதில் தொடங்கி அப்படியே என் காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. எங்களுடைய உறவினர் திரு இன்பத்தமிழன் ஐயா அவர்கள் அமைச்சரானார்கள். அவருடைய உறவினர் என்னுடைய சகலன், அவர் அழைத்து சென்று ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை என்னுடைய நகல் கூட இன்றைக்கும் வைத்திருக்கிறேன், அவருக்கு கொடுத்து இதை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு 3வது ஆளை போல் கொடுக்குறோம். படித்து பார்த்துட்டு நீங்கள் கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு தெரிய அரசியல்வாதிகளில் நிறைய எம்எல்ஏ ஹாஸ்டலே படுத்து கிடப்பேன், தூங்குவேன், எம்எல்ஏக்களோடு பழகுவேன். அப்படி இருந்த காரணத்தால் நான் பழகிய எம்எல்ஏக்களில் தாமரைக்கனி அவர்கள் வித்தியாசமானவர். தொடர்ந்து 7-8 முறை எம்எல்ஏ இருந்தார். எம்ஜிஆர்ட்ட இருந்தார், ஜெயலலிதா அம்மாட்ட இருந்தார், தனியாக சுயேட்சையாக நின்று எம்எல்ஏ இருந்தார். அப்பழுக்கற்றவர். தொகுதியில் அனைவர் பேரும் தெரியும். அவர் எங்கெல்லாம் எந்தெந்த கிராமத்திலெல்லாம் கால் வைத்தாரோ அனைத்து கிராமத்துக்கு நான் சென்றேன். கடவுளுடைய அனுகிரகம். ஏன்னா அவர் மகன் இண்டிபெண்ட்டாக நல்லா செய்யுங்க, என்னென்ன விழா வேணுமோ நடத்துங்க. சுய உதவி குழு பெண்கள், ஐயா ஒரு தலைவியை கூப்பிடலாம். நோ 2 பேர் தலைவி, ஊக்குனர் 1, 2 மண்டபம் பிடி, ஆடு மாடு கோழி போடு, அமைச்சர் வளர்மதி அக்காவை கூட்டு வருவோம். பிரமாதமான மாநாடு, பயிற்சி, பேருக்கு ஏதோ ஒரு 2 மணி நேரம் நடத்துகிற நிகழ்ச்சி எல்லாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் பொருட்களை விற்க முடியலைன்னு சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்னென்ன குறைபாடு இருக்குது, இந்த அமைச்சரையே கூப்பிட்டு வந்துருங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் கேளுங்க. ஒரு சிறந்த அமைச்சர். அவங்க அப்பாவோட நான் 20 வருஷமாக பிஏவாக இருந்தேன். எங்கெங்கே வால் போஸ்ட் ஒட்டணும், எங்கெங்கே யார் முக்கியமான ஆள், எங்கே வேலை இல்லாமல் நிறையா இருக்கான், என்ன ஜாதியினர் எந்த சந்தில் இருப்பாங்க, அனைத்தையும் அறிந்த ஒரு மகான் ஆயிட்டார் குறைஞ்ச வயசுலேயே அவங்க அப்பா மூலமாக. அவரோடு நான் பல ஆண்டுகள் இருக்கும்போது தான் முகமது அஸ்லாம் அமரர் ஆகிட்டாங்க. அவங்க கலெக்டராக இருக்காங்க. 38 அரசு அதிகாரிகளையும் நான் சொன்னேன், ஐயா 38 அதிகாரிகளுக்கும் அமைச்சர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. தொழில் வளர்ச்சி கருத்தரங்கு நடத்தணும், சுய உதவி குழு பெண்களுக்கு பயிற்சி நடத்தணும், சுய உதவி குழுக்களுக்கு லோன் கொடுக்கும்போது எங்களுக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடாது, அமைச்சர் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. மதுரை டீனை போய் பார்த்து வந்துட்டேன். மதுரையிலேருந்து 2 பஸ்ஸில் ஆள் அனுப்புகிறேன்றாரு. பெரிய ஸ்கேன் எக்ஸ்ரேயோட சிறப்பு முகாம் வைக்கணும். வாரம் எங்கேயாவது ஒரு இடத்துல 2 ஒன்றியத்திலையும் கண் சிகிச்சை முகாம் வைக்கணும் என்று இந்த 38 அதிகாரிகளையும் தினம் ஒரு 2 அதிகாரிட்டு பேசிக்கொண்டே இருப்பேன். லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது தான் இந்த தமிழ்நாடு அரசியலில் எத்தனை இலாக்கா இருக்குது, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எந்தெந்த அமைச்சர் அலுவலகத்தில் எது சம்பாதிக்க முடியும், கல்வித்துறையில் என்ன லஞ்சம் வாங்குவாங்க, தொழில்துறையில் கடனுக்கு மற்ற மானியங்களுக்கு எப்படி லஞ்சம் வாங்குவாங்க, பள்ளி கல்வித்துறையில் ஒரு ஆசிரியர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்குற லெட்டரை கொண்டு போய் அங்கே உள்ள தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்தால் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் விருந்து வைக்க வேண்டும். அப்போ தான் அவங்க ஜாயின் பண்ண விடுவாங்க. 10,000 ரூபா இல்லைன்னா நீ ஊருக்கு போ. இதை நேரில் பார்த்தேன். எங்கள் சொந்தக்காரங்களையே நான் கூப்பிட்டு போனேன். 10,000 ரூபா இல்லாமல் மாட்டேன்ட்டாங்க. அப்பா இறந்து விட்டார், பையன் டிசிஇ வேலை கொடு என்று டைரக்டர் சென்னையில் வேலைவாய்ப்பு கொடுக்க சொல்கிறார். போனால் 25,000 ரூபா கொடுங்க. என் சொந்த சித்தி மகன், வேறு யாரும் இல்லை. எங்கள் அம்மா ஜனாதிபதி விருது பெற்ற டீச்சர், 1987 விருது பெற்று வர்றாங்க. சித்தப்பா இறந்துட்டாங்க. டைரக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம். ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஊழல் அப்படிங்கிறது நேரில் பார்த்தவன் ஞானசேகர். போய் ஒரு சவுந்தரபாண்டியன் ஜேடிபி ஜாயின்ட் டைரக்டர் பி, அவர் தான் டிரான்ஸ்ஃபர் போட முடியும், அவர் தான் அப்பாயின்மெண்ட் கையெழுத்து போட முடியும். போய் பார்த்தோன்னே, நான் ஜனாதிபதி விருது பெற்றவங்க, என் சொந்த தங்கச்சி அவளும் டீச்சர், அவங்க கணவரும் டீச்சர், இறந்துட்டாங்க, இந்த பையனுக்கு வேலை தர மாட்டாங்க. இன்னும் 4 நாளில் அப்படி இது டைரி எடுத்து பார்த்தா அங்கே சிஓ ஆஃபீஸில் நான் மீட்டிங் போட்டிருக்கேன். சிஓ டிஓ வருவாங்க, நேராக அங்கே வந்துருங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, இந்த பையனுடைய தங்கச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க. அங்கேயே வச்சு ஆர்டர் அன்னைக்கே ஜாயின் பண்ணுறான்னார். அதே மாதிரி அன்னைக்கு ஆர்டர் கொடுத்தார். திட்டினார், எதுக்கியா காசு கேட்டீங்க? அவங்க அம்மா அப்பா இருந்திருக்காங்க, அவங்க உரிமை இருக்குது. டீச்சராக இருந்திருக்காங்க, டீச்சர் வேலை கொடு. டீச்சர் அவன் டிசிஇ படிச்சிருக்கான், கிளார்க்காக போடு. இன்றைக்கி ஒரு டியூ அலுவலகத்தில் ஒரு சூப்பரண்டாக அன்றைக்கி இருக்கா, அந்த வேலை கிடச்சது. அப்போ ஓஹோ,
இப்படி நல்லவங்களும் இருக்காங்க, தீமையானவர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் எம்ஜிஆருடைய ரசிகன், அவர் பக்தன். ஆனால் உண்மை, அவரோடு இருந்தவர்கள் ஊழல் செய்தார்கள். சாராய விற்பனையில் என்னவெல்லாம் அடிப்பாங்க, யார் பேரை சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன நடந்துச்சு இன்றைய நிலைக்கு வந்துருங்க. அப்படித்தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கே வர முடியலை. சில பல காரணங்களால் 1989-90 1.5 வருஷம் இருக்காங்க, சரியாக நடக்கலைன்னு மத்திய அரசு டிஸ்மிஸ் பண்ணுது. மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிறாங்க. இப்படி தான் மறுபடியும் ஏடிஎம்கே வரும். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா வருவாங்க, புரட்சி தலைவி. அடுத்து கலைஞர் ஐயா வருவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒருத்தவங்க. இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம்யா. நீங்கள் பெரிய பரிசுத்தமானவர், 5 பைசா கூட லஞ்சம் வாங்கினதில்ல, நல்லவர் வல்லவர், ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க. நீங்கள் நான் இதெல்லாம் பண்ணுற ஆள், என்னைய திட்டலாம். நான் பரிசுத்தமானால் நீ பாவிடா, நீ கெட்ட வார்த்தை பேசுவ, லஞ்சம் வாங்குவ, குடிப்ப, திட்டுவ, தப்பு பண்ணுவ, திருடுவ, என்னை சொல்லலாம். நீங்கள் செய்கிறது மாதிரியே நானும் திருடேன், நீங்களும் திருடேன். என்னை நான் எப்படி உங்களை பரிசுத்தவான்னு சொல்ல முடியும்? தமிழக அரசியல் இதுதான் சார். இவங்களும் மோசமான ஆட்கள். எப்படி வந்தார் கலைஞர், என்ன சம்பளம் வாங்கினார் எம்ஜிஆர், என்ன சம்பாதித்தார்கள் ஜெயலலிதா, வீடு இருந்துச்சா? இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி அவருடைய கட்சிக்காரர்களும் அவரோட துணைக்கு இருந்தவர்கள் வச்சுருக்காங்க. இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பாடியார் இருந்தார், போட்டார் புக்கு. சாதாரண டாக்டர் 5 ரூபாய்க்கு ஊசி போட்டுக்கிட்டு தெரிஞ்சார் ராமதாஸ். இன்னைக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கு, புக்கை வெளியிட்டு போயிட்டாரு. இப்படி அனைத்து கட்சியினரும் ஊழலாக இருந்து கொண்டு மற்றவர்களை மோசம் என்று சொல்வது, தங்களை பாராட்டுவது, இதே நிலைமை வந்து கொண்டே இருந்தது. திடீரென ஒரு நபர் வர்றாரு. எப்படி வர்றாரு? நடிக்கிறாரு. ஆனால் ரசிகர் மன்றம் இருக்கின்ற காலத்தில் எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ரசிகர் மன்றமாக மாற்றி எப்படியோ விஜயகாந்த்கிட்ட அவர் சில யோசனைகள் கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தன் பிறந்த நாளாக 10 லட்சம் ஒரு மாவட்ட ஆஸ்பத்திரியில் அனைத்து டேபிள் சேரு, அது நம்ம தாய்மார்கள் படுக்கக்கூடிய, நோயாளிகள் படுக்கக்கூடியது, அந்த குழந்தைகள் படுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் புதுசு மாற்றிடுவார். இப்படி செய்தது இவர் கேள்விப்பட்டு ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தி எல்லா ஊர்களையும் இது போன்ற சேவைகளை செய்தார். எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரணும் என்று சொன்னதாக அவங்க அப்பாவும் அம்மாவும் இப்போ பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா? ஏன்னா மதிக்கலையே. ஜெயலலிதா அம்மா பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல, கலைஞர் அனுமதி கேட்டால் 10 நாள் கழிச்சு தான் கலைஞர் கொடுக்குறாரு. அப்படி அந்த வரலாறுலாம் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. அப்போ நம்ம பெரிய ஆளாக வர முடியாது, நம்ம ஏழையாக இருந்து முன்னேறி இருக்கோம், ஒரு நடிகர் தான், வருவோம் பார்ப்போம். அதாவது இந்த பக்கம் குதிக்கலாமா இந்த பக்கம் குதிக்கலாமான்னு நினைக்கும் பூனை. அப்படி வரும்போது ராகுல் காந்தியை பார்த்து நான் அரசியலுக்கு வரணுன்றாரு. நீ எங்கள் கட்சியில் சேருங்கன்னு அவர் சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். சேரலை, அப்படியே போகுது. ஒருத்தர் ஊழல் எதிர்ப்பு மாநாடு நடத்தினார். டெல்லி முதலமைச்சராக இப்போ இருந்தாரே, அவருடைய தலைவர் அண்ணா ஹசாரேன்னு, அதில் போய் மேடையில் ஏறி இந்திய கொடியை அசைச்சு, நான் விஜய் மக்கள் மன்றம்னு வச்சுருக்கேன், வாங்க நம்ம இந்தியா முழுவதும் உழைத்து ஊழலை ஒழிப்போம்னு மேடையிலே பேசிட்டு வர்றாரு. இன்றைக்கி கேசட் இருக்குது. இப்படி என்னென்னமோ செய்கிறாரு. பெரிய ஆர்வத்தோடு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்ல. 20 வருஷமாக நடிக்கிறீங்க, 50 வயசாகி போச்சு, ஆரம்பிப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்பாட்டையும் திரு ஆனந்த் ஐயா அவர்கள்ட்டையும் பேசிக்கொண்டே இருக்கார். திடீரென்று சில சம்பவங்கள் நடந்ததாக கேள்விப்படுறேன். திமுக இவருக்கு தியேட்டர் கொடுக்கறதில்ல, இவரை அவமதியார் நடத்துறது, இவருக்கு பல சங்கடங்களை கொடுக்கறதாகவும், அப்போ திராவிட முன்னேற்ற கழக சிலரோடு ஐயா அவர்கள் ஃபோனில் பேசும்போது கோபம் வந்ததாகவும், பார்த்துருவான் நீயா நானா என்று பேசியதாகவும், விரைவாக நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆனந்த் ஐயாவை கூப்பிட்டு பேசியதாகவும், உடனே அதுக்குரிய ஏற்பாடுகளை 5 வருடத்துக்கு முன்பே ஆரம்பித்ததாகவும், கட்சியை ஆரம்பிப்போம், நம்ம எந்த இதுலையும் நிற்க வேண்டாம், பலப்படுத்துவோம் என்று ஒரு வருஷம் 2 வருஷம் பலப்படுத்தி, நான் எங்களுடைய டார்கெட் முதலமைச்சர் ஆகணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாலே அறிவிச்சிடுறாரு. மீட்டிங் போடுறாரு. அந்த அவருடைய மீட்டிங்கெல்லாம் வாழ்க்கையில் நான் திருநெல்வேலியில் இருக்கேன், இப்போ ஒரு மாதத்துக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் போடுறாரு. உங்களுக்கு தெரியும், பெரிய பாலம், அந்த நம்ம ஐயா செல்லப்பாண்டியன் முன்னாள் சபாநாயகருடைய சிலையை வைத்து செல்லப்பாண்டியன் பாலம்னு வச்சுருக்காங்க. இங்கிட்டு 1 கிலோமீட்டர், இங்கிட்டு 1 கிலோமீட்டரு, 4 ரோடு சந்திக்கிற இடம். இந்த பக்கம் திருவனந்தபுரம் ரோடு, இந்த பக்கம் ஜங்ஷன் ரோடு. பல லட்சம் பேர். அன்னைக்கு கட்டுப்படுத்த முடியல. இவர் பஸ்ஸில் வந்து நின்று பேசுகிறாரு. ஊரே திரண்டு ஒரு 3 மணி நேரம் ஆகுது அவர்கள் எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி போகவே. அப்பயே திருநெல்வேலியில் சொல்லிட்டாங்க, இந்த நம்ம மாவட்டம் அவருக்கு தான். தூத்துக்குடி போகிறாரு அடுத்த வாரம், அதை விட 2 மடங்கு. இப்படி தென் மாவட்டம் பூரா போச்சுன்றதை பலர் முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய மாவட்டங்களில் அவரை பேச விடலை. ஒரு சின்ன சம்பவம்,
கோர்ட்டில் இருக்கிறனால நான் பேச விரும்பலை, அதை பற்றி கருத்து சொல்லவும் விரும்பலை. ஏழை எளியவர்கள் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு அவருடைய சொந்த அதிகாரம் இருக்குது ஒரு முதலமைச்சருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். அரசு வேலை எப்படி தன் கட்சியில் இறந்தவங்களுக்கு கொடுக்கலாம் சார்? இதை பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொடுத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் இப்படி இறந்தவர்களுக்கு தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மின்சார வாரியத்தில் தொடங்கி பல்வேறு டெம்பரரி போஸ்ட்லேருந்து பெர்மனன்ட் போஸ்ட் போட்டிருக்காங்க. அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க சார். இப்போ வேறு கட்சியில் கூட்டங்கள் நடக்கும்போது சார் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு, கட்ட சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு வேலை கொடுத்து உதவி செஞ்சு வீடு கொடுத்து இது 10 லட்சம் கொடுத்தீங்க, அது வேலை கொடுக்கலையே. என்னென்னமோ உதவி சார் அந்த அதை அமுக்கிறதுக்கு வெளியே சொல்லாமல் பல்வேறு உதவிகள், வீடு, காலி நிலம், எல்லாம் நல்லா இருக்கான். பட்டச்சாராயம் குடிக்கக்கூடாது, அவன் குற்றவாளி, அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுக்கு போட வேண்டிய ஆள் செத்து போகிறான். அதை விற்றவனையும் அவன் எல்லாத்தையும் கொஞ்ச நாளில் பிடிச்சி வெளியே விட்டாங்க, வெளியே தர்றான், மறுபடியும் கட்சிக்கு தெரிவான். அப்படிப்பட்ட நாட்டில் தான் நம்ம இருக்கோம். அவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்கல்ல, இது என்ன வேலை? ஒரு பெரிய விஷயம் சார். ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கொஞ்சம் பேருக்கு யாருக்கு வேணாலும் வேலை கொடுக்குற அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. 12 லட்சம் பேர் வேலை பார்க்குற ஒரு அரசாங்கத்தில் ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே டெம்பரரியாக டாஸ்மாகில் தொடங்கி வேலைவாய்ப்பு துறையிலிருந்து சுகாதாரத்துறையிலிருந்து மின்சாரத்துறை வரைக்கும் டெம்பரரியாக பல லட்சம் பேர். அப்போ ஒரு சிலர் இப்படி இறந்து போகும்போது அனுதாபத்தோடு அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு பொதுவான சட்டம் இருக்க ஒழிய அரசியல் கட்சி மீட்டிங்கில் செத்துட்டான், அதே வேற ஒரு கட்சி மீட்டிங்கில் செத்து இருந்தாலும் இவர் உதவி செய்வார்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஆனால் 2 மாதம் உங்களுக்கு தெரியும், நானே ஒரு 7-8 ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். முந்தா நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருந்தேன். நம்ம விருதுநகர் மாவட்டம் மச்சக்காரம்பட்டிக்கு அங்கே ஒரு சிவில் மேட்டருக்கு நானும் என் பையனும் சில ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தோம். இப்படி 10-20 அரசு துறைக்கு போனோம். எங்குமே லஞ்சம் இல்லை, எழுதியே போட்டாங்க. இங்கே ஏதாவது பத்திரப்பதிவில் யாராவது லஞ்சம் கேட்டால் உடனே மாவட்ட பதிவாளர் எண், ஐஜி ஆஃபீஸ் எண், முதலமைச்சர் எண், மாவட்ட டிஎஸ்பி, லஞ்ச ஒழிப்புத்துறை எண், உடனடியாக புகார் செய்யுங்களா, உடனே நடவடிக்கை. எல்லா இடத்துலையும் மக்கள் பயப்படுறது, லஞ்சம் தர முடியாது, செய்கிறியா இல்லையா? யார் மனு கொடுத்தாலும் 15 நாளில் எஸ் கொடு சொல்லு, இல்லை நோ உனக்கு பட்டா தர முடியாதுன்னு சொல்லு. என்னைக்காவது நீங்கள் பார்த்தீங்களா? காசு கொடுக்காம ஒரு ஹைஸ்கூலுக்கு ஒரு 8 வரைக்கும் உள்ள உள்ளாட்சித்துறை, அதாவது 8 வரைக்கும் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி வாங்கினது உண்டா? ஒரு ஆசிரியை ஒரே மாவட்டம் டிரான்ஸ்ஃபர் வாங்க எவ்வளவு? நான் இருந்து பார்த்தேன், பல அமைச்சர்கள்ட்ட ஆலோசகர்களாக இருந்தேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளுக்கு இவ்வளவு, அட்ட டயத்தில் 7-8 வேலைகள் வரும். இப்போ வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தாவேக்கால இருக்கிற ஒரு வழக்கறிஞரே புகார் கொடுத்துருக்காங்க. சரி சார், நாடு பெரிய 1.5 கோடி, 38 மாவட்டம், 34 மந்திரிகள், 100கணக்கான வாரிய தலைவர்கள் வரப்போகிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே 58 பேரும் மந்திரி மாதிரி தான் செயல்படுவாங்க. அப்போ தான் அடுத்து சார் இன்னும் 10 நாள் 20 நாளில் ஊழலே இல்லைன்றீங்களே? இல்லையோ சார், இது நடக்கத்தான் செய்யும். கண்டுபிடிச்சு கட்சியை விட்டு நீக்கிட்டு இருக்காரு. மந்திரிகளை நீக்க போகிற இந்த வாரத்தில் 5-6 அதிக அமைச்சர்களை நீக்கிட்டு புது மந்திரிகள் போட போகிறாருன்னு அரசியல் புரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரும் ஊழல் பண்ணியிருக்கலாம், நான் பண்ணியிருக்காங்க பண்ணலன்னு சொல்லலை. பத்திரிகையில் செய்தி வருது, கொடுத்தேன்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. அப்போ இதெல்லாம் நம்பித்தானே சார் ஆகணும். நான் யாருடைய ஆதரவாளம் அல்ல, நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் இல்லை, நான் அரசியல் ஆலோசகராக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைய அரசியல் நிலை என்ன? இது தொடருமா தொடராதா, நல்லதா கெட்டதா? சரி, ஆட்சி தொடருமா சார்? இந்திய அரசியல் சட்டப்படி தொடரணும். இப்போ இந்த பை எலெக்ஷன் சார், இன்றைக்கே எத்தனையோ பேர் விலகிட்டாங்க எம்எல்ஏ. நாளைக்கு காலையில் திடீர்னு ஐயா நைட்டில் தூங்கும்போதே கனவுல நாளைக்கு அசம்பிளியை கூட்டலான்னு நினைக்கிறாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஐயா விஜய் ஐயாவோ அல்லது நம்முடைய சபாநாயகர் ஐயாவோ கூட்டிடுறாங்க. காவிரி தண்ணீர் உடனே வேணும்னு ஒரு சிறப்பு தீர்மானம் போடணும். எனவே உடனடியாக கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கி 3 நாளில் கூட்டலாம். சரி, கூட்டியாச்சு. ஒரு தீர்மானத்தை சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த தீர்மானம் பிடிக்கலை, இவருக்கு சபாநாயகர் எங்களுக்கு பிடிக்கலை, எங்களுக்கு திட்டுறாரு, அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றோம், இவரை காலி பண்ணிட்டு வேறு சபாநாயகரை போட போகிறோன்னு ஏதோ கொடுக்க போகிறதா பேசிக்கிறாங்க. கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எவ்வளோ யார் ஜெயிப்பா சொல்லுங்கள்? 234 சபாநாயகர் போட முடியாது. இன்றைக்கி யாருக்கு எவ்வளோ இருக்குது தெரியும். யார் கூட்டணி, காங்கிரஸோடு எத்தனை ஆண்டுகளுக்கு 5 வருஷத்துக்கு கூட்டணி போட்டாச்சுன்னு தெரியும். இந்த தோற்று போயிட்டாங்கல்ல, அவங்க ஓட்டு உரிமை இல்லை அவங்களுக்கு. அப்போ 234 10 பேர் போயிட்டாங்கன்னா சபாநாயகர் போக 11 போக 223, அதில் பாதி கண்டிப்பாக வந்துடுவாங்க.
அன்னைக்கு ஏன் ஓட்டு போடாமல் கையை உயர்த்திட்டு வெளியே ஓடினாங்க, நம்ம உண்மையான இது தெரிஞ்சிடும் அப்படின்னு போடலை. இல்லை, இன்னைக்கு இன்னும் 6 மாதத்துக்கு கொண்டு வர முடியாது. எப்போ வந்தாலும் இவர் ஜெயிப்பார். அதுக்கிட்ட சில நம்ம உங்களோட கூட்டணியாக இருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. எல்லாரையும் காசை கொடுத்து சார் அது அரசியல் இதெல்லாம் சகசம் ஐயா. இப்போ நாங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவோம். ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து டிவிகே கட்சியை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து இங்கேருந்து டிவிகேல இருந்தே ஒரு 10 பேரை ஏழை எளியவங்களான எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பதற்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ப்ரூவ் பண்ணுறேன். 1-2 தான் கேஸு. அனைத்து எம்எல்ஏக்களையும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள். என்னிடம் பட்டியல் இருக்குன்றாரு துணை பொதுச் செயலாளர் திரு அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார். இது எந்த ஆட்சி இருந்தாலும், எந்த ஆட்சி போய் வேற ஆட்சி வந்தாலும் இதுபோல் குதிரை பேரங்களும் லஞ்ச லாவணிகளும் இருந்து கொண்டிருக்கும். நான் சொல்லுவது ஏழை எளிய மக்களுக்கு ஆரம்பித்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும். 1 இயர் நல்லா அருமையாக நடத்திட்டேன், நல்ல ரிசல்ட்டு, ரெனியூவல் பண்ணணும் சார். ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் தான் சார் ரெனியூவல் அப்ளிகேஷன். மீதி பழைய இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து கொடுப்பாங்க. வந்து பார்ப்பாங்க, பேருக்கு தான் புத்தம் புது கட்டடம் கட்டி திறந்துருக்கான், என்ன ஆகிட போகுது இப்போ பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு கையெழுத்து போட்டு போவாங்க. அந்த வர்றவங்க ஆஃபீஸுக்கு வரும், இவ்வளோ ரூபா கொடுத்தால்தான் ரெனியூவல். அது வாங்குவதற்கு அந்த ஆஃபீஸ்லேயே நான் சொன்ன பாருங்கள், எங்களுடைய சித்தி பையன் வேலைக்காக போனோம்னா அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு ரூமு சொல்கிறாரே. நானும் ஐயோ நம்ம யோக்கியர்களில் யோக்கியன். ஏன்னா அப்போ இருக்க நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் காசு வாங்க மாட்டேங்கிறாரு, ஸ்கூலெல்லாம் போய் பார்க்குறாரு, நல்லவர் வல்லவர்னு. பூரா இப்போ தான் வருது. கல்வித்துறையில் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன இடத்துல கட்டடம் கட்டினதான் பொய்யா எழுதுனாங்க, எத்தனை கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்காமலே வெள்ளை அடித்தோம்னு எழுதுனாங்க, டிரான்ஸ்ஃபருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அதிகாரிகள் என்ன வாங்கினாங்க, புதிய கல்லூரிகள் புதிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு எவ்வளோ வாங்கினாங்க, ரினியூவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கினாங்க, மற்ற இத்தியாதி எவ்வளோ வாங்கினாங்க இப்போ தான் தெரியுது. ஒவ்வொரு துறையும் ஆராய்ந்தா சார். ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு. நான் சொன்ன பாருங்க 38 துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி உண்மையான அரசு நடக்கணும்னா இந்த லஞ்ச ஒழிப்பு மட்டும் அரசு இல்லை சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்பத்தமிழன் ஐயாட்ட நான் சொல்கிறேன், ஐயா கண் சிகிச்சை முகாம் எல்லா தொகுதியிலையும் நடக்குது. நம்ம வத்திராயிருப்பு ஸ்ரீவித்தூர் இங்கே 2 ஒன்றியம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று அடிக்கடி போடலாம். நிறைய பேர் போகிற இடத்துல எல்லாம் பொது சிகிச்சை போடணும் முகாம், ஸ்கேன் இருக்கணும், எக்ஸ்ரே இருக்கணும், பிளட் டெஸ்ட் எடுத்து உடனே செய்யணும். அது மாதிரி செய்யணும் ஏன்றேன். சரி நீங்கள் எல்லாம் விசாரிங்க, எந்தெந்த கல்லூரி அந்த கண் மருத்துவமனைகள் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கலெக்டர் ஆஃபீஸ் போனேன், சம்மந்தப்பட்ட சார் நோ ஃபண்டு, நீங்கள் நன்கூட திரட்டிக்கிங்க பாருங்கள் சார். ஒரு அமைச்சர் இருக்கார், ஆளுங்கட்சி புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்காங்க, ஒரு நையா ஃபண்டு இல்லை. நீங்கள் பணம் திரட்டுங்க, அந்த கிருஷ்ணங்கோயிலில் இருக்க கண் சிகிச்சைக்கு போங்க, மதுரையில் இருக்க அரவிந்துக்கு போங்க, இன்னும் நிறையா பேர் சொல்லி அவங்க வந்து நடத்துவாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிங்க. இன்னும் விசாரிச்சா மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது, இந்தியா முழுவதுக்கு இருக்குது. நம்முடைய ஜனாதிபதி அம்மா தான் தலைவி. ஏராளமான ஃபண்டு, கண் சிகிச்சை மாற்றம் பண்ணணுமா, நன்கொடையாக பெறணுமா, இது மாதிரி சிகிச்சை முகாம் நடத்தணுமா, கண்ணாடி வாங்கி கொடுக்கணுமா, இது ஏற்கனவே குடியரசான காலத்துலேருந்து இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் 200-300 கோடி வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்க. இந்த கவர்னர்கிட்ட கேட்டுக்குங்க, ராஜ்பவனில் கேட்டுக்குங்க, பார்வை இழப்பு தடுப்பு சங்கம்னே போடுங்க. சிகிச்சை கொடுக்காமலே, ஆப்ரேஷன் நடத்தாமலே பணம் இப்படி நடந்திருக்கு. நான் போய் கலெக்டர்கிட்ட பேசுகிறேன், முகமது அஸ்லாம் ஐயா அமரர் ஆகிட்டாங்க. இல்லையே ஃபண்டு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அந்த செக்ஷனுக்கு ஒரு இவர் இருக்கார் செயலாளராக, அவரை போய் பாருங்கள். 5 crores பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தில் இருக்குது. மாதத்துக்கு 10 செக்கு கிழிச்சிக்கிட்டே இருக்காங்க. நடத்தினாலும் இல்லைனாலும் 5 பேர் 10 பேருக்கு. வத்திராயிருப்பு ஒரு நாளைக்கு, கிருஷ்ணங்கோயிலில் ஒரு நாளைக்கு, ஸ்ரீவித்தூரில் ஒரு நாளைக்கு, இப்படி வாரம் கண் சிகிச்சை எத்தனை விளம்பரம் பண்ணால் ஆள் வராத அளவுக்கு எல்லா பேருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி விட்டார் சார். மதுரையில் ஒரு அருமையான டீன், இங்கே கூட ஜிஹெச்சில் அந்த புது கட்டடம் கட்டும்போது அவர்லாம் இங்கே இருந்தார். இப்போ மதுரைக்கு போயிட்டார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அருமையானவர். 2 பஸ்ஸே ஏறி வந்துடுவார், மாணவர்களை பூரா அழைச்சிக்கிட்டு. எல்லா கருவிகளும் வந்து இறங்கிடும். லோக்கல் மாவட்டத்தில் இருக்க டெப்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் அனைவரும் வந்து நிற்பாங்க. ஒரு லாரி லோடு மாத்திரை மருந்து வரும். அருமையாக இது ஷீட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்து செக்கப் பண்ண பிறகு நீங்கள் தொடர்ந்து எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கு வர சொல்கிறாங்களோ, இப்போ டிபினா மதுரைக்கு கூட்டு போனோம். இப்போ ஆல் இண்டியா மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது, அந்த கட்டடம் தான் டிபி ஹாஸ்பிட்டல், நம்முடைய தாம்பரம் மாதிரி, அங்கே கூட்டு போயிடுவாங்க. நம்ப மாட்டீங்க, ஒரு தமாசுக்காக சொல்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் லெட்டர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? தலவாய் சுந்தரம் ஐயா, சுகாதார மந்திரி. நீங்கள் வரணும்,
நாங்கள் வாரம் சிகிச்சை முகாம் நடத்த போகிறோம், ஏற்பாடெல்லாம் பண்ணி விட்டோம்னு. அப்போ அம்மா என்ன வச்சுருந்தாங்கன்னா, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமாக மாண்புமிகு இன்பத்தமிழன் அவர்கள் சிறப்பு சிகிச்சை முகாம்கள் நிறைய நடத்த வேண்டும் என்று அழைத்துள்ளார். நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்க. கரெக்டாக கொண்டு கொடுத்துட சொல்கிறாங்க. சார் சிஎம் மாடியில் தான் போய் மாடி ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரேன். ஒரே ஃபோன் யாருக்கு? தலவாய் சுந்தரத்துக்கு. ஏயா மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எவ்வளோ தூரம்? இன்னும் உயிரோடு தான் இருக்கார் ஐயா 2 பேருமே. ஆண்டிவட்டி எவ்வளோ தூரம்? அவர் கேட்குறாரு, என் தொகுதி ஞாபகம் உனக்கு வர வேண்டாமா? இனிமேல் சனியாரி நீ கன்னியாகுமரி நாகர்கோவில் போகக்கூடாது. என் தொகுதி ஃபுல்லாக முகாம் நடத்தணும். எல்லா பேருக்கும் ஹார்லிக்ஸு, எல்லா பேருக்கும் சத்து மாவு, எல்லா பேரும் சென்னைக்கு வரணுமா, புற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு தமிழ்நாடு அரசு அல்லது ஏன் செலவில் கூட்டு வா. மதுரைக்கு டிபி ஹாஸ்பிட்டல் போகணுமா, ஜிஹெச்சுக்கு போகணுமா, பல் சிகிச்சை பண்ணணுமா. சார் குமுதம் ரிப்போர்ட்டர் எப்படி பத்திரிக்கை குறைதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அரசியல் பத்திரிக்கை. தமிழ்நாட்டில் நோயாளிகளே இல்லாத தொகுதி ஆண்டிவட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்போ ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏயோ நல்ல பேர் எடுக்கணும், மக்களுக்கு நோயாளிகள் இல்லாமல் ஆக்கணும், குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் கொடுக்கணும், புஸ்தகங்கள் கொடுக்கணும், அம்மா அப்பாவுக்கு 2500 ரூபா ஒன்றாந்தேதி பணம் போட்டுறணும், சென்னையிலையும் தமிழ்நாடு பூரா எங்கேயும் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகட்டும், தொழில் நல்லா வளம், அப்படித்தான் நினைப்பாங்க. யாரும் செய்வதில்லை. இப்போ இவர் சொல்கிறாரு இது நடக்கட்டும், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதான் சொல்கிறாருல பழைய தங்கம் தனரசு மாண்பு ஐயா என்ன சொல்கிறாரு, 5 லட்சம் கோடியாக இருந்துச்சு, நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஒரு புக்கை போட்டு கொடுத்துட்டோம். அதனால் கடனை வாங்கி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு 10 லட்சம் கோடி ஆக்கிவிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு புக்கு போட்டிருக்கீங்கல்ல, இன்னும் 5 வருஷம் இருப்பீங்கல்ல, 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 10 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்கினாலும் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அப்படியே நானும் பார்க்குறேன். இது இல்லைன்னா நான் அரசியலை விட்டே போய்விடுகிறேன்றார். பார்த்துருப்பீங்க, அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. இதுதாங்க நிலவரம். அப்போ ஊழலை ஒழிக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் நன்மை பெற வேண்டும், எல்லோரும் சீனா மாதிரி ஏசி பஸ்ஸில் போக வேண்டும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனாவில் இருக்க தலைநகரங்கள் எப்படி இருக்கோ அப்படி நகராக சென்னை இருக்க வேண்டும். மத்திய அரசிடம் அனைத்து நிதிகளை வாங்குவோம். ஒரு அருமையான விஷயமும் பண்ணுறாரு. பெரிய பெரிய தொழில்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க பல லட்சம் கோடிகள் சம்பாதிக்கிறீங்க, பல லட்சம் 1000 கோடி வரி கட்டுறீங்க, 5% அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் கொடுக்குறீங்க, எனக்கு நான் ஒரு ஃபண்டு வச்சுருக்கேன், தமிழ்நாடு முதலமைச்சர் ஃபண்டு, அதுக்கு கொடுங்க, பள்ளிக்கூடங்களை பூரா சரி பண்ணுவோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு செலவிடுவோம். இன்றைக்கி எல்லாம் வரிசையில் இருந்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் சாதாரண நடிகர் கூட போய் 2 கோடி 3 கோடி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா பண்ணுறாரு. அப்போ நான் ஏதோ யாரையும் ஆதரித்து பேச நான் வரல. இருக்கிற ஊழல்களை பட்டியல் போட்டால் 10 மணி நேரம் பேசலாம். இவருடைய ஆட்சியில் ஒரு நல்லது செய்ய போகிறாருன்றத ஒரு தாவேக்க காரணம் நினச்சி நான் பேசினா ஒரு நாள் முழுவதும் பேசலாம். ஆனால் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலை தொடங்கி இன்றைய ஒரு முதலமைச்சர் நாடுகள் பல மாநிலங்கள் ஷூட்டிங்காக போய் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து அவர்கள் வீட்டு கல்யாணத்திலிருந்து குழந்தை பிறந்தா போய் பார்க்குறதுலேருந்து எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்களையும் தெரிந்து கொண்டு பண உதவி வரைக்கும் செய்தவர், ஏராளமானவருக்கு படிக்க வைத்தவர். அரசியல் ஆர்வம் சின்ன பிள்ளையிலே வந்துருச்சு. நான் முதலமைச்சர் ஆகி காமிக்கிறேன்ப்பான்னு 5 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டாராம். இது ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்தோடனே இப்போலாம் நான் நிற்க மாட்டேன், எனக்கு சட்டமன்றம் தான். கட்சி ஆரம்பித்தது நான் முதலமைச்சர் ஆகத்தேன். ஆகி என்னவெல்லாம் செய்கிறேன் இந்த மக்களுக்கு பாருங்கள், லஞ்சத்தை ஒழிப்பேன், இன்னென்ன உதவிகளை பூரா மக்களுக்கு செய்வேன்னாரு. செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். எதிர்கட்சிகளும் ஹெல்ப் பண்ணுங்கள். கட்சி உடனே கவுத்து விட்டு போக நினைக்காதீங்க. நல்லது தானே சொல்கிறாரு, புக்கில் போட்டுக்கிறது நல்லது தான். எத்தனையோ பேர் இதெல்லாம் கஷ்டம், உங்களுக்கு பணம் கிடையாது, உங்கள்கிட்ட கடன் வாங்க வேண்டி வரும், பரவாயில்ல பார்த்துக்குவோம், அதுக்கு நான் வருமானத்தை பெருக்குவேன். இப்போ லஞ்சத்தை பூரா ஒழிச்சிட்டேன். டாஸ்மாக் ஊழல் ஒரு நாளைக்கு தனியாக அதை போடுங்க, நான் ஒரு நாள் பூரா பேசுகிறேன், பயமே இல்லை எனக்கு. டாஸ்மாக் மூலமாக தினந்தோறும் லாபம் உண்டாக்கப்பட்டு கஜானாவுக்கு போய்கொண்டே இருக்குது. 100கணக்கான பேர் அதுக்கு டாஸ்மாக் பொருள் சப்ளை பண்ணுறவங்கள வரைக்கும் கமிஷன் வாங்குவாங்க. லாரியில் போகிறதுக்கு கமிஷன் கொடுக்கணும், இந்த லாரி வாடகையில் கமிஷன் கொடுத்துடணும், ஒரு பாட்டிலுக்கு மேலே இவ்வளவு. அங்கே வேலைக்கு ஆள் போடணும்னா லஞ்சம். இந்த மது பொறுத்த வரைக்கும் அதை தயார் பண்ணுறவங்க அதிமுக, திமுக. ஆமையா, 9 திமுக பெரிய கனிமொழி அம்மாவில் இருந்து டிஆர் பாலுவில் இருந்து ஜெகத் ரட்சகன் வரைக்கும் வச்சுருக்காங்க. உலக அறிஞ்ச உண்மை. ஏன் அதை நிறுத்தாமல் இவங்க எப்படி நிறுத்துவீங்க சார்? வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த நீங்கள் உங்களுக்கு கல்லூரி கேட்பீங்க, கொடுத்தா வாங்க. முன்னாள் எம்எல்ஏ மந்திரியாக இருப்பீங்க, நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் தொகுதிக்கு, ஆரம்பி அடுத்து இன்னொருத்தர் நான் வசதி ஆகிட்டேன், ஏதாவது ஒரு ஆலை வச்சு பழச்சிக்கிறேன், எனக்கு இவ்வளவு கவனி. அப்படித்தான் எம்ஜிஆரும் உடையார் பேரை சொல்ல விரும்பல. எம்ஜிஆர் வாங்கலையா?
எம்ஜிஆர் சாராய கடைகளில் பூரா செஞ்சு கட்சி நிதி இப்போ வாங்கலையா? கடந்த ஆட்சியில் சில நல்ல திட்டங்கள்லாம் இருந்தது, அந்த பேர்லாம் மாற்றுறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? சார் அவங்கவுங்க உரிமை. சிலர் வந்து மாற்றவே மாட்டாங்க. இப்போ இவர் கூட நிறையா இதுக்கு மாற்றலை. அம்மா உணவகத்தில் தொடங்கி இவர் நிறையா விஷயத்த மாற்றலை. ஐயா கலைஞர் ஐயா கொண்டு வந்த எல்லா திட்டங்கள்லையும் 1-2 விடியல். என்ன விடியல் பயனா? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். விடிஞ்சு போச்சா? நாடு முன்னேறி போச்சா? இலவசமாக பஸ் ஏறி 7 ரூபா டிக்கெட் கொடுத்தோன்னே விடியலாம். அந்த அர்த்தமே தவறு. விடியலாம் எடு. இல்லை, இந்திய நாட்டிலேயே முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தானே, அதை முன்னேற்றி இருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் இல்லை? யாரும் முன்னேற்றல சார். ஜனத்தொகையும் இங்கே இருக்கிற 38 மாவட்டத்திலையும் விளையக்கூடிய விவசாயமும். அப்போ என்ன விடிஞ்சிச்சிங்க? இங்கே தானே இருக்கு. விடிஞ்சிருச்சு. இந்த மதுவிலக்கை கொண்டு வந்தீங்க, மதுவிலக்கு கொண்டு வராமல் விட்டீங்க. 45 லட்சம் பேர் செத்து போனா. இப்போ வந்திருக்கிற 45 லட்சம் விரைவா வந்து கொஞ்சம் கடைகளை பூட்டிட்டாரு. விரைவாக என் ஆட்சி முடியும் போது மதுவிலக்கு இருக்கும்ன்றாரு. பூட்டிட்டேன்னு சொன்ன இடங்கள்லாம் பூட்டலையாமே சார். அப்படி சொன்னாங்க. லிஸ்ட் போட்டு ஜிஓ போட்டு படம் போட்டு எல்லா இடத்துலையும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. இத்தனை கடை பூட்டிட்டோம், இத்தனை கடை பூட்டுவதற்கு தபால் வந்திருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கோம், விரைவாக பூட்டுவோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் என் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை ஒழிப்பேன். மதுவிலக்கை ஒழிப்பேன். சாரி, மதுவை ஒழிப்பேன். அது இல்லை, அது இருந்தால் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. விபத்து பெருகி விபத்துன்னு மட்டும் இல்லை சார். மது கொண்டு வந்தால் நூற்றுக்கணக்கான விஷயங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது. குடிச்சிட்டே வீட்டில் பொண்டாட்டி அடிப்பான், பிள்ளைகளை அடிப்பான். மதுவிலக்கு கொண்டு வந்துட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். குடிக்கிற காரணத்தால் நோய் வந்துடும். குடிச்சிட்டு காரு பைக்கு லாரியை ஓட்டுவான். இவனும் போய் இடிச்சு சாவான், மக்களையும் கொல்லுவான். லாட்டரி கொண்டு வர போகிறாங்களாமே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது ஒரு லாட்டரி மருமகன் ஒரு மந்திரியாக இருக்கிறனால சார் எல்லாம் 1000 பேசுவாங்க. முதலமைச்சர் நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன், தவறானதை கொண்டு வர மாட்டேன், என் கவனத்திற்கு வந்தால் பண்ணுவேன்னு 3 அருமையான புத்திசாலியான பல பெரிய மாநிலங்களில் தலைமையை அந்த முதலமைச்சர்களுக்கு ஆலோசகராக இருந்த 3 பேரை மந்திரி ரேங்கில் ஆலோசகராக வச்சுருக்காரு. 5 IAS. அப்பளு கட்டுறவங்கள காலைல 9:30 வந்து ராத்திரி 9:30 வரைக்கும் உழைக்கிறாங்கன்றாங்க. அங்கே நான் அடிக்கடி செக்ரட்டரியேட்டுக்கு போகிறதுனால சொல்கிறாங்க. இது மாதிரி யார் வேணாலும் முதலமைச்சர் 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அது என்ன சார்? அவர் விருப்பம் சார். 6 மணி வரைக்கும் இருந்ததே பெருசு சார். வாரத்துக்கு 3 நாள் வந்து அமைச்சர்கள் தெரியும், வாரத்துக்கு 1 நாள் வந்தவங்க தெரியும். காலைல 9:30 வந்துட்டு சாப்பிட போனாங்கன்னா வரமாட்டாங்க ஒரு சில அம்மா. அதெல்லாம் நேரம் பார்த்தவன். இவர்கிட்ட மட்டும் சொல்கிறீங்க. கரெக்டாக 9:30 வந்தார். பாதி அரசு ஊழியர்கள் சரியாக வேலைக்கு வரமாட்டாங்க. 10:30 வருவாங்க, 11க்கு வருவாங்க. தாலுகா ஆஃபீஸில் ஸ்பெஷல் டியூட்டின்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. தமிழ்நாடு முன்னேற வேண்டும், இந்த குடியாளர்கள் எல்லாம் திருந்த வேண்டும், அனைத்து இடங்களிலும் தரமான சாலைகள் போட வேண்டும், லஞ்சம் கொடுக்காமல் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே இடம், லஞ்சம் கொடுக்காமல் அப்ரூவல் என்று எல்லா வகையிலும் மேலை நாடுகள் போல் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர் கொண்டு வந்திருக்கிறார் இப்போதுள்ள மாண்புமிகு முதலமைச்சர். அதற்கு எல்லோரும் ஆதரவு கொடுத்து சரி பண்ணினால் அரசு அதிகாரிகளும் மத்திய அரசோடு மோதல் போக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். மத்திய அரசோடு மோதல் போக்கு இருந்தால் முன்னேற முடியாது. அதை பற்றியெல்லாம் தனியாக அரசியல் மத்திய மாநில அரசு உறவை பற்றி பேசுவோம். நன்றி நன்றி. கண்டிப்பாக இவர் அவர்களோடு மோத மாட்டார். அரசுக்கு வேண்டிய நிதிகளை பெறுவார். இந்த நெய்வேலி இலக்கியத்தில் கூட எங்களுக்கு அதிக பங்கு வேணும், கொடுக்க வேண்டிய நிறைய நிதியை நீங்கள் கொடுக்காம வச்சுருக்கீங்க, வருஷத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கார். எல்லாம் அதுக்கு அதிகாரிகள் இருந்து நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆங்காங்கே ஒரு சில இது நடந்தால் அதையும் உடனே நடவடிக்கை எடுத்து ஒன்றிய செயலாளராக மாவட்ட செயலாளராக யாருன்னா தப்பு பண்ணால் தப்பு தான். அடிப்படை உரிமையை நீ வரக்கூடாது, துண்டு போட்டு ஏரியாவில் எங்கேயும் வந்துடாதன்ற அளவுக்கு கண்டிப்பாக வெளியே வரட்டி விடுறாரு. அதை நான் ஆதரிக்கிறேன். அதுக்காக நான் எதிர்கட்சிகளை குறை சொல்கிறேன்னே நினச்சிடாதீங்க. ஏதாவது ஆர்வ கோளாறுல ஏதாவது பேசியிருப்பேன். உண்மை அதுதான். உண்மையை நிறைய பேர் சொல்ல பயப்படுறாங்களே. அதனால தான் அண்ணனை தேடி வந்து ஐயா நம்ம முற்றம் தான் இது போன்ற நல்லதையும் பாராட்டும், பழைய தப்பு தண்டாக்களையும் வெளியே கொண்டு வரும். எனவே நீங்கள் தைரியமாக பேசுங்கன்னு எனக்கு சொன்னதுனால சொல்லியிருக்கிறேன். நல்லது கெட்டது எதுனாலும் பார்த்துக்குவோம். ஆனால் கண்டிப்பாக இது மூலம் பாருங்கள், இந்த இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஜோசப் விஜய் ஐயாவுக்கு நேரில் போய் கொடுக்க முடியலனாலும் அவர் அலுவலகத்தில் கொடுத்தாச்சு, இமெயிலில் அனுப்பியாச்சு, கொடுக்கறதுக்கு டேட்டு கேட்டிருக்கோம், விரைவாக தர்றேன்னு இருக்காரு. இதுபோல் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் 50 லட்சம் மாணவர்கள் இருக்காங்கன்றாங்க. 82 லட்சம் பேர் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. 75 முதல் 1 கோடி பேர் சுய உதவிக்குழு பெண்கள் இருக்கதா சொல்கிறாங்க. 5% தான் தொழில் நடக்குது, 95 சும்மா இருக்காங்க. கடனை வாங்குவாங்க, மானியத்தை எடுத்துக்குவாங்க, ஒழுங்காக கட்டி விட்டு போயிடுவாங்க. அது தொடர்பான ஒரு புத்தகத்தை போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எது சிறந்த தொழில்னு தெரியாது. என்னென்ன கடன் இருக்குது, மத்திய மாநில அரசு 1000 கடன் உதவி ஒருவருக்குமே தெரியலை, வங்கி மேலாளர்களுக்கே தெரியலை. நம்ம சொன்ன பிறகு உள்ளே போய் சுற்றறிக்கை எடுத்துருவோம், ஆமாம் லோன் இருக்குங்க போடுங்க.
அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அதற்கும் ஒரு புக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதை பற்றியெல்லாம் நம்ம வெவ்வேறு காலங்களில் விவாதித்து அரசியல் விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு இந்த நிகழ்ச்சியை பண்ணது மாதிரி தொழில், வணிகம், வணிகத்தில் 1000 அது மாதிரி மாணவர்கள் அவங்களுக்கு கல்வி கடன், கல்வி ஸ்காலர்ஷிப் போன்ற பல விஷயங்களையும் நம்முடைய முற்றம் பத்திரிகை, நம்முடைய முற்றம் டிவி கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவுறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.